بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும் இறை நம்பிக்கையாளர்கள் மீதிலும் இங்கே ஒன்று குழுமிருக்கும் நம் அனைவரும் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நம்ம கொஞ்சம் பாதையில் வந்து வந்துடணும். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை வாழ்வியலாக்கும் என்ற தலைப்பின் கீழே இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஏராளமான வழிவகைகளை தேவைப்படுகிறது. சிலர் தான் மனதில் தோன்றியதை தன்னுடைய வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர் தனக்கு பிடித்த நண்பன் அல்லது மூத்தவர்கள் அந்த மாதிரி யாரால் சொன்னால் அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை தன்னுடைய வாழ்விலே நெறியாக ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள். இன்னும் சிலர் தனக்கு பிடித்த நடிகர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்வை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு நடத்துவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தான் எந்த கட்சியை சார்ந்து இருக்கிறார்களோ அந்த தலைவன் என்ன சொல்கிறானோ அதை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி கூட நடக்கக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வாழ்விலே சரியான வாழ்க்கையை வாழ்கிறார்களா? மக்களிடத்திலே அன்பு பாராட்டுகிறார்களா? பொய் பேசாமல் இருக்கிறார்களா? ஏமாற்றாமல் இருக்கிறார்களா? அநீதி செய்யாமல் இருக்கிறார்களா என்று பார்த்தால் கண்டிப்பாக அதுல ஏராளமான கேள்விகள் அந்த இடத்திலே வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அதற்கு என்னுடைய அறிவுரை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படுகிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்கள் மூலமாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது முதல் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் தன்னுடைய வேதத்தால் தன்னுடைய தூதர்கள் மூலமாக அனுப்பிய வகை செய்தியால் தான் இந்த உலக மக்கள் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் தாராளமாக ஏராளமான வசனங்களை சொல்லி காட்டுகிறான்.
நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பிறகு, அவர்களுக்கு ஏராளமான சலுகைகளை அல்லாஹ் கொடுத்த பிறகு, அவர்களை சொர்க்க சோலையிலே நுழைய செய்த பிறகு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் செய்த ஒரு காரியத்தால் இந்த உலகுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், இம்மா யஹ்தி என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாயா, நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், உங்களுக்கு என்னிடத்தில் இருந்து நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் கையால் படைத்த ஆதம் நபிக்கு கட்டளையிடுகிறான். இப்படி படிப்படியாக வந்த மனிதர்களிலே அவன் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும், தன் செய்தியை மக்களிடத்தில் எடுத்து வைக்க வேண்டும், அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மனித சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களிடத்தில் இருந்தே சில நபர்களை நபியாக தேர்வு செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்திருக்கின்றான். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்களிலே இறுதியான தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான அற்புதங்களை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வந்த நபிமார்கள் அற்புதத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நானும் என்னுடைய சமுதாயத்திற்கு அற்புதத்துடன் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்னவென்று சொன்னால் அதுதான் இந்த குர்ஆன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே எடுத்து வைக்கிறார்கள். அந்த குர்ஆன் இப்போது நம்ம எடுத்து இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இது ரசூலா காலத்தில் இப்படி இருந்தால் கேட்டால் கண்டிப்பாக இல்லை. காலத்திற்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகி செய்தியை அனுப்பி மக்களை நேர்வழிப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அபூபக்கர் ஆட்சி காலத்தில் வந்து சொல்கிறார்கள், இதை குர்ஆனாக ஒரு பிரதித்துவமாக ஒரு புத்தகமாக நாம் தொகுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறாக பேசப்படுகிறது. இது வெறும் குர்ஆனாக பார்க்காமல், இது வெறும் ஒரு புத்தகமாக பார்க்காமல், ஏதோ ரமலானில் ஓதப்படக்கூடிய காட்சி பொருளாக பார்க்காமல், அல்லது பிறர் தவறு செய்தால் அவர்களுக்கு இஸ்லாம் குர்ஆன்ல என்ன தண்டனை சொல்வது சட்டம் சொல்வதாக பார்க்காமல், தன்னுடைய வாழ்வில் வழிகாட்டியாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மனிதரும் இதை பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு காலம் இருந்தது, இதை ரமலான் காலத்தில் மட்டும்தான் எடுத்து ஓத வேண்டும், அல்லது பள்ளிவாசல வெள்ளிக்கிழமை வந்தால் மட்டும்தான் ஓத வேண்டும் என்று ஒரு காலம் இருந்தது. ஆனால் அதன் பிறகு சில நபரால் குர்ஆன் தமிழாக்கம் செய்யப்பட்டு மக்கள் மத்தியில சொல்லப்பட்டு இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை பின்பற்றி நடக்க வேண்டும், இதை நடந்தால்தான் நாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டது. இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்விலே ஒரு புத்தகமாக பார்க்காமல், வீட்டு கபோர்டிலே எடுத்து வைக்காமல், நாம் அன்றாட ஓதி வரக்கூடிய நபராக இருந்தாலும், அதை தன்னுடைய வாழ்விலே நடத்தக்கூடிய நபராக இருந்தாலும் சொன்னால் நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் மாற்றமாக மாறும். இந்த குர்ஆன் தன்னுடைய வாழ்வியல் நெறியாக இருந்தால் நம்மிடத்தில் பொய் வராது. இந்த குர்ஆன் நம்மிடத்தில் வாழ்வியல் நெறியாக இருந்தால் நம்மிடத்தில் ஏமாற்றம் வராது. இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்வியலாக இருந்தால் பிறரிடத்தில் மோசடி செய்ய மாட்டோம். இந்த குர்ஆன் தன்னிடத்தில் வாழ்வியல் நெறியாக இருந்தால் பிறரிடத்தில் தவறாக நடந்து கொள்ள மாட்டோம், மோசடி செய்ய மாட்டோம், புறம் பேச மாட்டோம், அவதூறு பேச மாட்டோம். தன்னுடைய வேலை உண்டு, தான் உண்டு என்று சொல்லி இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு செல்வோம். ஏனென்று சொன்னால் இந்த குர்ஆனிலே A to Z அனைத்து வகையான சட்ட திட்டங்களும், மனிதனுக்கு தேவையான இன்றியமையாத விஷயங்களை முதற்கொண்டும் இறைவன் உள்ளே ஆழமாக புகுந்து சட்டங்களை சொல்லி வைத்திருக்கின்றான், ஆலோசனை சொல்லி வைத்திருக்கின்றான், அறிவுரைகளை சொல்லி வைத்திருக்கின்றான். ஆனால் அதை நம்முடைய வாழ்விலை பயன்படுத்துவதற்கு நாம் தயக்கம் காட்டுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆயிஷா நாயகியிடத்துல ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது கேட்கப்படும் போது அதுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முழு குர்ஆனாகவே இருந்தது. ஏன் தெரியுமா? ரசூலா மக்களிடத்து சொல்லுவார்கள், பொய் பேசாதீர்கள் என்பார்கள். ரசூலா பொய் பேச மாட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. பிறரிடத்தில் மோசடி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள், அதை தன்னுடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாதீர்கள் என்றார்கள்,
அதை தன்னுடைய வாழ்வியலை வழிமுறையாப்படுத்தி காட்டினார்கள். இறைவனை வணங்குகள் என்று சொன்னார்கள். தான் மரணிக்கிற வரைக்கும், தான் உடலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் 2 தோழர்களுக்கு மத்தியில் தன்னுடைய கையை தொங்க விட்டவர்களாக, கால்கள் கோடுகள் கிழிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். வெறும் சொல்வது மட்டும் வாழ்க்கை இல்ல, அதை தன்னுடைய வாழ்விலே முழுவதுமாக அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறைப்படுத்தி காட்டியதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே 17ஆம் அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான், இன் ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹியல் கௌமா. இந்த குர்ஆன் உங்களுக்கு நிச்சயமாக நேர் வழி மட்டும்தான் காட்டும். இன்னொருத்தர் சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் உன்சில ஃபீல் குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் ரமலான் காலத்தில் இறக்கி வைத்தோம். முதல் லின்னாஸ், உங்களுக்கு இது நேரான வழியை காட்டும், பொய்யிலிருந்து உண்மையை பிரித்து காட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்லும் போது வெறும் ஓதுவதற்காக மட்டுமல்ல, உங்களுக்கு நேர்வழியை காட்டுகிறது, உண்மையை காட்டுகிறது, பொய்யை விட்டு உண்மையை தாராளமாக பிரித்து காட்டுகிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்விலை ஆக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்றும், பெற்றோரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்றும், கணவன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்றும், சமூகத்தில் எப்படி நீதியாக நடக்க வேண்டும் என்பதையும் இந்த குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இப்படி ஏராளமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியமான ஒரு வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல ஏதோ ஓதுவதற்காக இல்லை என்று சொன்னமே, அதற்காக ஓதவே கூடாதா என்ற அர்த்தம் கிடையாது. ஓதலாம், அதற்கும் நன்மை இருக்கு. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. ஓதுவது மட்டும் அல்லாமல் ஓதுவதை தன்னுடைய வாழ்வில் வழியாக ஆக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளையே குர்ஆனோடு பொருத்தி பார்க்க வேண்டும். தன் தாயிடத்தில் நடக்கும் போது அவர்கள் தவறு செய்தால் அது கோபத்தின் மூலமாக வெளிப்படுத்தாமல் குர்ஆன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். தன் பிள்ளைகள் தவறு செய்தால் அதை வாழ்க்கையிலே தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதை குர்ஆன் மூலமாக சுட்டி காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆன் தான் நம்முடைய வாழ்வில் வழிகாட்டியாக இருக்கிறது. தன்னுடைய மகன் இணை வைக்கிறானா, அந்த இணை வைப்பை எப்படி சுட்டி காட்ட வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. நபியாக இருந்த ஒரு மனிதர் தன் மகனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். யா புனை, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காத சொல்லிட்டு அடுத்தபடியாக சொல்றார், நீ உலகத்தில் நடக்கும் போது கர்வமாக நடக்காத, உன்னுடைய முகத்தை திருப்பி நடக்காத, பெருமை அடிக்காத. ஒரு கடுகை அதில் ஒரு துளி பாறைக்கு அடியில் போனாலும் அந்த அளவு இருந்தாலும் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தி விடுவான் என்று தன்னுடைய மகனுக்கு ஒரு தூதர் செய்தியை சொல்லுகிறான் என்று சொன்னால், இப்ப நாம் நம்முடைய பிள்ளைக்கு எவ்வாறு அறிவுரை சொல்ல வேண்டும், அவரை எப்படி பக்குவப்படுத்தி நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் குர்ஆன் தாராளமாக நமக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் சொன்னா, பிறருக்கு உபதேசம் செய்யும் போது அந்த குர்ஆனை மேற்கோளை காட்டி இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா என்று கேட்கிறோம். இது அவர்களுக்கான வசனம் அல்ல, ஒட்டுமொத்த மனிதனுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய கேள்வி. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். அவர்கள் என்றால் யார்? அனைவரும் வருவோம், அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள், சில நேரங்களில் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள். தொழில் செய்தால் அதில் ஏமாற்றம் செய்வோம், கலப்படம் செய்வோம், மோசடி செய்வோம், பேசும்போது நீதியாக நடக்க மாட்டோம். அந்த லிஸ்ட்ல நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கான வசனம் அது. இது ஏதோ பிறருக்காக சொல்லப்பட்டது, தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. தௌஹீதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் இஸ்லாத்திற்கு மாற்றமாக, இறைவனுக்கு மாற்றமாக, இறை தூதருக்கு மாற்றமாக நடந்தால் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் நம்மளை பார்த்தும் கேள்வி கேட்கிறான். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு ஏராளமானவர்கள் குர்ஆனை பின்பற்றுகிறோம், ஹதீஸை பின்பற்றுகிறோம் சொல்லி மோசடி செய்கிறார்கள், பிறர் பொருளாதாரத்தில் ஏமாற்றம் செய்கிறார்கள்,
அது எந்த வகையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அல்லது கடனாக இருக்கட்டும். சில நேரங்களிலே நம்பிக்கை அடிப்படையிலே கடன் வாங்கப்பட்டால் அந்த கடனை கொடுக்கும் போது இரையச்சம் இல்லாததாக மாறிவிடும். எப்படி சொல்றோம்? கடன் வாங்கினப்பா, இல்லைன்னு சொல்லல, உன்ட்ட இந்த தேதியில இந்த மாசத்துல இப்ப கொடுப்பேன்னு சொன்னா எனக்கு வரும்போது தான் உன்ட்ட கொடுப்பேன். கடன் தேவைப்படும் போது கெஞ்சி கூத்தாடி கடனை பெறுகிறோம். அவனுக்கு தேவை என்று வரும்போது கடனை கேட்டால் தட்டி கழிக்கிறோம். இரையச்சம் இல்ல, குர்ஆனை பார்ப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் கடன் வாங்கினார்களோ அதை திருப்பி அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்கினால் அதற்கான உதவியை அல்லாஹ் செய்கிறான். யார் கடன் கொடுக்காமல் ஏமாற்ற வேண்டும் நினைத்து கடன் வாங்குகிறார்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹ்வும் அவனை அப்படியே விட்டு விடுகிறான். அப்போ கடன் வாங்குவதாக இருந்தால் கூட அதுக்குன்னு இஸ்லாம் சில சலுகை சட்டங்களை சொல்கிறது. கடன் கொடுக்கிறியா, எழுதி வாங்கிக்க. நீ எழுதாத, கடன் கொடுத்த நீ விஷயத்தை எழுதக்கூடாதுப்பா. யார் கடன் வாங்குறாரோ அவர் வாசகம் சொல்லி அவரே எழுதட்டும். ஆணாக இருந்தா ஒரு சாட்சியை வச்சுக் கொள்ளுங்க, பெண்ணாக இருந்தா 2 சாட்சி வச்சுக் கொள்ளுங்க. பெண் மறக்கக்கூடியவள், ஒருவர் மறந்தால் இன்னொருத்தர் ஞாபகம் ஊட்டுவார் என்று கடனுக்கு ஏராளமான சட்டங்களை சொல்லி கொடுத்திருக்கின்றது. அது போல வியாபாரம் செய்யறோம், பொருளாதாரத்தை ஈட்ட போறோம், அளவு நிறைவை செய்து கொடுக்கிறோம். அந்த அளவு நிறைவை எப்படி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வகுத்து காட்டுகிறது. நீங்கள் ஒரு பொருளை அளந்து கொடுத்தால் அளவு நிலுவையில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். அது நிலமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அளவு நிலுவையிலே சரியாக நிலுவை நிலைத்துக் கொள்ளுங்கள். அளவு நிலுவையில் மோசடி செய்யாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. இப்படி ஏராளமான வழிகாட்டுதல்களை குர்ஆன் துல்லியமாக மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை வெறும் வார்த்தையாக இல்லாமல் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றும் சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு இறை தூதர் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் குர்ஆனோடு ஒட்டி போயிருக்கு. அல்லாஹ் வரலாறு பேசினாங்க, குர்ஆன்ல ஒவ்வொரு நபியுடைய வரலாறு சொல்லுவான். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம இடத்துல நான் முஸ்லீம், நான் குர்ஆனை பின்பற்றுகிறேன், ஹதீஸை பின்பற்ற சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்வையும் குர்ஆனையும் ஒட்டி வைத்தால் ஒன்றாக இருக்குமா? நான் பேசக்கூடிய விஷயத்தில் ஆபாசம் இல்லாமல் இருக்கிறதா? அருவருப்பான பேச்சுகள் இல்லாமல் இருக்கிறதா? பிறரை கேலி கிண்டல் செய்யாமல் வார்த்தைகள் இருக்கிறதா? பிறருடைய மனம் நோகாமல் பேசுகிறேனா? இருக்குதா? கிண்டல், கேலி, நகைச்சுவை என்ற பெயரால் பிறருடைய மானத்தில் விளையாடுவது, இப்படி ஏராளமான அசிங்கமான வாழ்க்கையில நாமும் ஒரு பங்கு வகிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முழு வாழ்க்கை குர்ஆனாக ஆயிஷா நாயகி சொன்னாங்கல்ல, ரசூலா பத்தி ஒரு செய்தி வருது. அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கையாகவோ செயற்கையாகவோ தீய வார்த்தைகளை பேச மாட்டாங்க. யாராவது தப்பு செஞ்சா அவங்க திட்டணும் என்று காயப்படுத்தணும் திட்ட விட மாட்டாங்களாம். அது இயற்கையாகவும் அவங்கள்ட்ட இல்ல, செயற்கையாகவும் இல்லை. நம்ம இடத்துல இயற்கையிலே ஊறி போயிருக்கும். பிறரை திட்டுவது, அசிங்கப்படுத்துவது, அலங்கோலப்படுத்துவது, பிறருடைய மானத்தில் விளையாடுவது, அவன் தவறு செய்தால் அவன் தவறை மட்டும் சொல்லாமல் அவன் குடும்பத்தையும் சேர்த்து இழுப்பது, இப்படி ஏராளமான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனோடு ஒத்து பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக குர்ஆனோடு இருக்காது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் குர்ஆனோடு ஒத்து பார்க்க வேண்டும். குடும்பத்தில் மட்டும் கிடையாதுங்க, சமூகத்திலையும் பார்க்கணும். இன்னைக்கு சமூகத்துல ஏதோ ஒருத்தவன் எழுதிட்டான், அது வாட்ஸ்அப்ல வந்துருச்சு, ஃபேஸ்புக்ல வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம்ல வந்துருச்சுன்னு சொன்னா அது அப்படியே ஃபார்வர்டு பண்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவன் கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புகிறானோ அவன் தான் பொய்யன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
இன்னைக்கு ஏராளமான செய்திகள் ஏஐ மூலமாகவும் பேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நிறைய தகவல்கள் பொய்யை உண்மை போல சிட்டி துரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மை ஊர் சுற்றி வருவதற்கு முன்னால் பொய் வந்து விடுமா. இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை எது என்று ஆராய்வதற்கு முன்பாக பொய்யை பரப்பி சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலக வாழ்க்கை பொய்யை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது கணவன் மனைவிக்குள் இருந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், வியாபாரத்தில் இருந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், சமூகத்தில் இருந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான். இப்படி ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பொய்யும் புரட்டுமாக சமூக வலைத்தளங்களிலும் குடும்ப வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால் நாம் தான் முதன்மையான பொய்யர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பொய் பேசாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதை இறைவன் சொல்கிறான். பொய் சாட்சி சொல்லாது என்று இறைவன் சொன்னான், ரசூலுல்லாஹ் நடந்து காட்டினார்கள். மோசடி செய்யாது என்று இறைவன் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினார்கள். நாம் ஒவ்வொரு துறையில் இருக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனோடு ஒட்டி பார்க்க வேண்டும். நாம் தவறு செய்கிறோமா, அவன் தவறு செய்தான் சொல்லி அவனோடு ஒட்டி பார்க்க கூடாது. குர்ஆன் என்ன சொல்கிறது? நாம் வியாபாரம் செய்கிறோமா, அவன் எப்படி வியாபாரம் செய்கிறான் பார்க்க கூடாது. குர்ஆன் எப்படி வியாபாரம் செய்ய சொல்கிறது என்று பார்க்க வேண்டும். அவன் அந்நிய பெண்ணிடத்தில் குழந்தை பேசுகிறானா, அவன் பேசுறான் நம்ம பேசக்கூடாது. குர்ஆன் எப்படி பேசக்கூடாது என்று சொல்கிறது பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் குர்ஆனை தன்னுடைய வாழ்வில் நெறியாக மாற்றினோம் என்று சொன்னால், எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முழு குர்ஆனாக இருந்ததோ அது போன்றும் நம்முடைய வாழ்க்கையும் முழு குர்ஆனாக இருக்கும். நம்முடைய வாழ்வை ஒட்டுமொத்தமாக சாரம்சத்தையும் பார்க்கும் போது நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வாழவில்லை. நாளை மரணத்திற்கு பிறகு, மறுமைக்கு பிறகு சொர்க்கத்திற்காக வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், முதல் லின்னாஸ் என்று சொல்றான இறைவன் இந்த குர்ஆன் நேரான வழியை காட்டுகிறேன் என்று சொல்கிறானே, இந்த நேரான வழியை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தணும் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் நமக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தில் நாம் மட்டுமல்ல, நம் குடும்பத்தோடு, நம் வீர ஊராரோடு, நம் அண்டை வீட்டாரோடு, நம் உறவுக்காரர்களோடு நிச்சயமாக சொர்க்கத்திற்கு கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த பாக்கியத்திற்காக நம்முடைய வாழ்வை இதற்கு முன்பால் எப்படி இருந்தாலும் சரி, வரக்கூடிய காலங்களிலே குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சாரம்சத்தையும் ரத்தின சுருக்கமாக புரிந்து கொள்ளாட்டியும் விரிவாக டைம் எடுத்தும் சரி, தெரியாவிட்டால் தெரிந்தவரிடத்திலும் கேட்டுக்கொண்டு சரியான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவான கேட்டுக்கொண்டு என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண்டு டிசம்பர் 6 ஒரு சம்பவம் நமக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது என்னவென்று சொன்னால், பாபர் மஸ்ஜிது இடிக்கப்பட்ட அந்த நாள் நம்முடைய நினைவுகளை கடந்து போய் கொண்டிருக்கும். இந்த பாபர் மஸ்ஜிது இடிப்புக்கு பின்னால் இவர்கள் இதோடு ஓய்ந்து விடுவார்கள், அடங்கி விடுவார்கள் என்று பார்க்கும்போது மேலும் மேலும் அடுத்தடுத்து பள்ளிவாசல்களை குறிவைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வாரணவாசியில் நானவாவி மஸ்ஜிதை குறிவைத்து அந்த பள்ளியை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி கோர்ட்டிலே வழக்கு தொடுத்து இன்று அது சர்ச்சையிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது அடங்கும் வேளையிலே மதுராவில் இருக்கக்கூடிய சாஃபி ஈத்கா என்று சொல்லக்கூடிய பள்ளியை குறிவைத்து
நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி பூமியாக இதை மாற்றப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஈத்கா பள்ளிவாசலை குறிவைத்திருக்கிறார்கள். இந்திய சட்டம் 1991 சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்னால், இதற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு வணக்க வழிபாட்டு தலத்தையும் ஆய்வுகள் செய்து அதை மாற்றம் செய்யக்கூடாது என்று சட்டம் இயற்றினாலும், அது சட்டமாக இருந்தாலும் நடைமுறையிலே அதை மதிக்காமல் நாங்கள் ராம ஜென்ம பூமியா மாற்றப்படும் என்று சொல்லி பாபர் மசூதி இடித்தார்கள். அடுத்தது வாரணாசியிலே நானகாமி மஸ்ஜிதுக்கு அடித்தளம் போட்டார்கள். இப்போது கிருஷ்ண ஜெயந்தி பூமியாக நாங்கள் மாற்றப்படும் என்று சொல்லி மதுராவில் இருக்கக்கூடிய ஈத்கா பள்ளிவாசலை குறிவைத்து சிலர் இதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 9ஆம் தேதி இதில் நாங்கள் கரசேவை நடத்த போகிறோம் என்று சில அயோக்கியர்கள் அந்த இடத்தில் ஒன்று கூடும் போது ஏராளமான காவல்துறைகளை குவித்து அங்க உள்ள அரசாங்கம் அந்த அயோக்கியர்களை தடுத்து நிறுத்தினார்கள். தடுத்து நிறுத்திய பிறகும் அந்த ஆகஸ்ட் 9 சரியான மக்கள் கூட்டம் இல்லாத காரணத்தினால் டிசம்பர் 6 நாங்கள் மீண்டும் இந்த கரசேவையை நடத்துவோம் என்று அறிவிப்பை வெளியிட்டு அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஒன்றிய அரசாங்கம் முழுமையாக தலையிட்டு இந்த ஈத்கா பள்ளிவாசலில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் கான்ஸ்டிடியூஷன் 1991 என்ன சொல்கிறதோ அதை நடைமுறைப்படுத்தி இனி வருங்காலங்களிலே எந்த ஒரு பள்ளிவாசலிலும் இவர்கள் கரசேவை நடத்த போகிறோம் என்றும் அல்லது வழக்கு தொடுத்து இதை ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் போராடக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது. அப்படி முயற்சி செய்தால் அவர்களை கடுமையான சட்டத்தின் கீழே தடுக்க வேண்டும், அவருக்கு சரியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும், இதை முழுமையாக இந்த இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசாங்கத்திற்கும் அனைத்து மாநில அரசாங்கத்திற்கும் கடமை இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு இந்திய அரசாங்கமும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் எங்கெல்லாம் இது போன்ற அயோக்கியர்கள் பிற மக்களிடத்திலையும் பிற சமுதாயத்திலிடத்திலையும் சண்டை ஏற்படுத்த வேண்டும், கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்களை இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்த ஜும்மாவுடைய வாயிலாக கோரிக்கையாக வைத்துக் கொண்டு இது போல சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்தவனாக இதன் 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.